ஓஹோ இன்ஸ்டாகிராம் தான் மேட்ரா, இறக்குடா 2000 இன்ஃபுளுசர்ஸ் இறக்குடா, பே பண்ணு எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசத்துக்குள்ளேயே ஆன்டி இன்கம்பன்சி கிரியேட் பண்ணேன்னு சொல்லிட்டு டயர்டாகி விட்டுருவானுங்க. 6 மாசம் கழிச்சு பார்த்தா கிரவுண்ட்ல வேற வேற மாதிரியான ஸ்கீம்ஸ், வேற வேற மாதிரியான மக்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் ரெஃப்ளெக்ட் ஆகி அங்க வேற மாதிரி இருந்திருக்கும். நீ கண்டே பிடிக்க முடியாது கடைசி வரைக்கும். இன்னொன்னு மாற்றம் இங்க அப்படிங்கிறத அடிப்படையா மாற்றம் சொல்லுங்க. அப்படிங்கிறத இதுதான் உங்க மாற்றமா, இதுதான் உங்க மாற்றமா அப்படின்னு கேக்குறாங்க. நான் உண்மையிலேயே நான் ட்விட்டும் போட்டேன். இதை கொஞ்சம் தெளிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். மாற்றம்ங்கிறது ஒரு முதலமைச்சரா அவர் இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய கரைகள், அதை நாம செய்யக்கூடாது, அதை சரிப்படுத்தணும். ஓகே, அதிகாரிகளும் அமைச்சர்களும் மக்கள் நலன் சார்ந்து இருக்கணும், கரப்டடா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் துரிதமா மக்கள் நலன் சார்ந்த அரசு வேலை செய்யணும். ஊழலை வந்துட்டு முடிஞ்ச, அதாவது எப்படின்னா எங்கெங்கெல்லாம் கட் டவுன் பண்ண முடியுமோ அது டெண்டர் முறைகேடுகளை ஒழிக்கணும். அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இன்னைக்கு அறப்போர் இயக்கம் மாதிரி அவ்வளவு விஜிலண்டா இருக்கக்கூடிய ஒரு இயக்கமே நம்மள பாராட்டுது. ஒரு விஷயம் சொன்னா அப்படியே உடனே இன்னைக்கு 24 மணி நேரத்துல டெண்டர் க்ளோஸா, 24 மணி நேரத்துல பிட்டிங் க்ளோஸா இருக்குதா அப்படின்னு சொன்னானுங்க. அது ஒரு வருஷம் ஃபுல்லா எத்தனை நடந்திருக்குதுங்கிற வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்து போட்டு இதுக்கு சேர்த்து ஆக்ஷன் பண்ணுங்க. அந்த 24 மணி நேரத்துல பிட்டிங் க்ளோஸ் ஆனா அதிகாரிகள் உடனே சஸ்பெண்டடு. இப்படி நடந்துட்டு இருக்குது மாற்றம் அப்படிங்கிறது. அப்ப முறைகேடு, சம்பாதிக்கவே முடியாது, மக்கள் பணத்தை அடிச்சு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது இது முடியாது. கான்ட்ராக்டருக்கு எக்ஸஸா பிட்டிங் கொடுத்து அவன்கிட்ட பேக் டோர் வழியா வசூல் பண்ணிக்கிற அந்த கலாச்சாரமே இரும்பு கரம் கொண்டு அடுக்கப்படுது. ஒவ்வொருத்தரும் இந்த ஊழல் பண்ணியே வைத்த வளர்த்த பெருச்சாளிகள்லாம், அதிகாரிகள்லாம் வந்து திணறி போய் நிக்கிறானுங்க. இந்த சிஸ்டத்துக்குள்ளதான் நம்ம அடாப்ட் ஆகணும் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கதான் மாற்றம் தெரியுது. இதை விட்டுட்டு நீங்க குதிரை பேரம், மண்ணாங்கட்டி பேரம் அப்படின்னா எடப்பாடி எங்க வேட்பாளரை விலைக்கு வாங்குவாரு, அல்லது எடுப்பாரு, அல்லது கடத்துவாரு, அல்லது எங்கேயோ தலைமறைவாக்கிடுவாரு. அப்புறம் எங்களுக்கு 108 மேண்டேட் கிடைச்சும் பேக் டோர் வழியா எங்களை ஆட்சி அமைக்க விடாம இன்னொரு சக்திகள் சேர்ந்து 2 பேரும் பரம எதிரிகள் சேர்ந்து பாஜக துணையோட ஆட்சி அமைப்பீங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்க விரல் சூப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கணுமா? இதுதான் மாற்றமா? மாற்றம்னா அம்மாஞ்சி மாதிரி அப்படியே உட்காந்து பொட்டு வச்சுட்டு பொங்கல் தின்னுட்டு இருக்கணுமோ மாற்றம்னா? அப்போ ஒரு கட்சியின் தலைவரா அவர் என்ன செய்யணுமோ அதை செய்வாரு சச்சின். ஒரு இல்ல சேர் ப்ரோ, நீங்க ஆட்சி அமைக்கும் புதிய அரசுக்கு வாழ்த்துக்கள்னு அவன் ட்வீட் போட்ட அப்புறம் தான் எல்லாமே கிளியர் ஆகுதுன்னா, எந்த மாதிரியான ஒரு ஹோல்ட பிஜேபி கூட சேர்ந்து ஒரு கேம் ஆடிட்டு எப்படிடா கூச்சம் இல்லாம எங்களை குதிரை பேரம், எங்களோட எடப்பாடி வேட்பாளரை தூக்குனப்போ சுகமா இருந்துச்சா? நான் கேக்குறேன், எங்க எடப்பாடி வேட்பாளர் தூக்குனப்போ சந்தோஷமா இருந்துச்சா? அப்ப மட்டும் உங்களுக்கு வந்துட்டு ஜாலியா 1 லட்சம் வித்தியாசத்துல நீங்க ஓட் வாங்கி ஜெயிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு வந்து சுகமா இருந்திருக்கு. இப்போ உங்க கூட்டணி உங்களோட எம்எல்ஏக்களை வந்துட்டு உடைக்கும் போது மட்டும் உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா, அப்ப எனக்கு அவங்க செய்த அயோக்கியத்தனங்கள் எல்லாம் சச்சின், நான் இன்னொன்னு சொல்றேன், அவங்க செய்ய போற அயோக்கியத்தனத்தை எல்லாம் அவங்களுடைய கெப்பாசிட்டியாவும் வலிமையாவும் கட்டமைப்பாவும் பேசுறாங்க. அதாவது எப்படின்னா தேர்தலுக்கு முன்னாடி நம்மள பேசுறது எப்படின்னா 234 வேட்பாளர்களை வந்து போட்டுட்டு நீங்க அப்படியே வச்சிருவீங்களா? நீங்க எத்தனை அது விலை போகும் தெரியுமா? எத்தனை காணா போகும் தெரியுமா? எத்தனை ஆப்ஸ்கவுண்ட் ஆகும்? எத்தனை வாபஸ் வாங்கும்? போயிருவாங்க, விலைக்கு வாங்கப்படுவார்கள் அப்படிலாம் சொன்னாங்க. எதுவுமே நடக்கல. இதெல்லாம் பெருமையா பேசிட்டு இருந்தானுங்க. அந்த 2 கட்சியுடைய பலம் அதுதான். அவங்கள மீறி நீங்க பண்ணிருவீங்களா? வேட்பாளர் 234 ஃபீல்டு பண்ணி எலெக்ஷன் வரைக்கும் அந்த வேட்பாளர் வேட்புமனுவை இது பண்ண வாபஸ் வாங்காம, இதையெல்லாம் பெருமையா சொன்ன நீங்க, அந்த 2 கட்சியுடைய பெரிய புடுங்கித்தனம் என்று சொன்ன நீங்க, இன்னைக்கு அவன் விருப்பப்பட்டு ராஜினாமா பண்ணிட்டு நான் ஆளுங்கட்சியில இணைஞ்சு இன்னும் பெட்டரா நான் மக்கள் சேவை செய்யறேன். 2வது எடப்பாடியார் எனி டைம் திமுகவோட கை கொடுத்துக்கிறதுக்கு கூட அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமிஸ்டா இருக்கிறாரு. அது எங்களுக்கு சுத்தமா அந்த சிந்தனை வந்ததே ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், எப்ப வேணாலும் கேப் கிடைச்சா அவர் போவாரு அப்படிங்கிற மைண்ட் செட்லயே அவங்க இருக்காங்க. ஆளுங்கட்சியை நோக்கி விரும்பி வர்றாங்க. யாரு இதுல என்ன குதிரை பேரம் உனக்கு வேண்டி கிடக்குது? வர்றாங்க. அப்போ நீங்க என்ன அயோக்கியத்தனங்கள் வேணாலும் பண்ணுவீங்க. அதுக்கு பேர் அரசியல் ராஜதந்திரம், கட்டமைப்பு பலம், கட்சியின் பலம், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய வலிமை. அது 75 ஆண்டு கால வலிமை. அது இப்ப நாங்க செஞ்சுன்னு சொன்னா புரியல எனக்கு. அதுவும் அரசியல் பண்றதுக்கு மட்டும்தான் இந்த டாபிக்க பேச முடியுமோ தவிர செய்யுது. இப்ப இது அகைன்ஸ்ட் கான்ஸ்டிடியூன்சினா ஓகேவா, நீங்க லீகலா ஆக்ஷன் எடுத்துட்டு போலாமே. இது பண்ணது தப்பு அப்படின்னா நீங்க லீகலா பண்ணிட்டு போலாம்ல. இல்ல அதே மாதிரி இல்ல, ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டனி, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, எடப்பாடியில சுயேட்சைக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி 50,000 ஓட்டு வாங்க வச்சிருக்கோம். கொளத்தூர் நிலைமைதான் இந்த ஆளுக்கு வந்திருக்கும். எடப்பாடி சொல்றேன், பச்சை அயோக்கிய பையன், உண்மையிலேயே சொல்றேன், பச்சை அயோக்கிய பையன். உண்மைதான். இல்ல இவன் தோத்திருந்தான்னா இவ்வளவு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? உட்காந்து சட்டசபைக்குள்ள வந்துகிட்டு கூட்டணியை பிரிச்சாங்க. இல்ல ஹலோ கேக்குது நீ சொல்லுங்க. இல்ல அதே மாதிரி இந்த சட்டம் ஒழுங்கு பேசுறாங்க. அதாவது சச்சின் பேசுறானா? இந்த போதைப் பொருள் 5 வருஷமா எங்கெங்க இருக்குனுங்கிறது இப்பதான் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க.
ரூட்லேருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால கொஞ்சம் டைம் ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். 15 நாள்ல நீங்க ஏன் இது பண்ணல? 15 நாள்ல உங்க சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சு. என்னடா 15 நாள்ல என்ன பண்ண முடியும்? பண்ணிட்டு தானே இருக்காங்க. எவ்வளோ இல்ல பேர் அரெஸ்ட் ஆண்டனி, பண்ணியிருக்காங்க. அது இந்த 12 நாள் வந்து மீடியா வந்து தே ஸ்டார்டட் ஹைலைட்டிங், ஓகேவா? ஒவ்வொரு ஒவ்வொரு கொலையோ ஒவ்வொரு பாலியல் வன்கொடுமையோ நடக்கிறத வந்து இப்பதான் ஹைலைட் பண்ணி ஒரு நியூஸா போட்டுட்டு இருக்காங்க. நல்லதுதான், அது பண்ணுங்க, ஓகேங்களா? இவர் தலைவர் வந்து அதுதான் ஹை ப்ரையாரிட்டியா எடுத்து, ஓகேவா, இந்த பெண்கள் பாதுகாப்புக்கும் இந்த சட்டம் ஒழுங்கு இது பண்றதுக்கும் அதை தான் அப்புறம் ரொம்ப ப்ரையாரிட்டியா எடுத்து அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்குண்டான ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்லாம் கண்டிப்பா அது வந்து பயங்கரமா இதாயிரும், ஓகேங்களா? இந்த 2 வாரம் போட்ட தெரிஞ்ச இந்த மீடியாக்கு இந்த 5 வருஷம் நடந்த கொலையோ கஞ்சா கேசஸோ இதை ஏன் போட்டு ஹைலைட் பண்ணி ஆம்பிளிஃபை பண்ண தெரியல? அதுதான் இத ஸ்ரீதர் bro கேக்குறேன். பண்ணிருந்தீங்கன்னா 5 வருஷமா மீடியா வந்து அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. இப்ப என்ன மீடியாவை கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம்? எல்லா நியூஸும் தான் போடுறீங்க. A to Z எல்லா அதனாலதான் போடுறாங்க, அதனாலதான் எடுத்து போடுறாங்க. இதை இவங்க போட்டிருந்தாங்க பயஸ்டா இல்லாம, இந்த டிஎம்கேக்கு பயஸ்டா இல்லாம இதெல்லாம் நீங்க அந்த 5 வருஷம் எடுத்து போட்டிருந்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டுக்கு அது ஒரு எவ்வளவு பெரிய ப்ரெஷரா இருந்திருக்கும், எவ்வளவு ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க, எவ்வளவு இந்த குற்றங்களை வந்து தடுத்திருக்க முடியும். இப்ப அது நடந்திருக்காது. இப்ப அதை இப்ப போடுறாங்க தெரியுமா, ஆம்பிளிஃபை பண்ணி இவ்வளவு நடக்குது, டெய்லி இவ்வளவு நடக்குது, இதெல்லாம் இந்த இதுல குறைஞ்சிருக்கும் நேரத்துக்கு. ஆமா அதெல்லாம் பண்ண தவறிட்டு இப்ப உட்காந்துட்டு ஏதோ 2 வாரத்துல விஜய் கட்சியை ஆரம்பிச்ச உடனே ஏதோ புதுசா இந்த குற்றவாளிகள் எல்லாத்தையும் ஜெயில இருந்து அவுத்து விட்டு போய் பண்ணுங்க, எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட் வந்து பண்ண மாதிரி இது பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னொன்னு, இந்த கார்த்திகை செல்வன் புதிய தலைமுறையில ஒரு நியூஸ் கார்டு போட்டிருந்தான். ஆட்சி பொறுப்பேற்று 15 நாளில் இவ்வளோ கொலை, இவ்வளோ லாண்ட் ஆர்டர் இஷ்யூ, அது இதுன்னு. என்னைக்காவது ஒரு நாள் 5 வருஷம் டிஎம்கே ஆக்சிடென்ட் இப்படி போட்டிருப்பியா? கார்த்திகை செல்வன் வந்து கடைசி 15 வருஷத்துல கடைசி 15 வருஷத்துல, ஓகேவா, ஏடிஎம்கே 10 வருஷம் ஆட்சி அமைச்சதுல அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கடைசி 5 வருஷத்துல வந்து இந்த கிரைம்னால, ஓகேவா, இந்த போக்சோ கேஸ் இது எல்லாமே வந்து பயங்கர ஹையா இருக்கு. அது என்சிஆர்பி டேட்டா எடுத்து பார்த்தாவே தெரிஞ்சிடும் இவங்க என்ன ஆட்சி லட்சணத்துல. என்சிஆர்பி டேட்டாவோட அந்த டைம்லயும் நம்ம டிஃபெண்ட் பண்ணும்போது நம்ம கட்சி சார்ந்து நம்ம அந்த அலிகேஷன்ஸ் வைக்கிறோம்ல, அதுக்கு நம்ம டிஃபெண்ட் பண்ணும்போது ஏன் அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி பேசும்போது இந்த என்சிஆர்பியை நம்ம ஃபுல் கம்பேரிசன் பண்ணி தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். நீ கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் விமன், கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் சில்ட்ரன், தட் இஸ் போக்சோ, அப்புறம் வந்து கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் சீனியர் சிட்டிசன், கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் எஸ்சி எஸ்டி, நீ நல்லா புரிஞ்சுக்கோ. இது எல்லா இண்டெக்ஸ்லயுமே வெக்கத்தை விட்டு சொல்றேன், எடப்பாடியாரை விட கொடூரமா இருந்திருக்கு. எடப்பாடியாருடைய ஆட்சி இருக்குதா இல்லையா, அது வந்து சம்வாட் பெட்டரா இருந்திருக்குது இவங்களை விட, ஸ்டாலின் ஆட்சியை விட. இன் டர்ம்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் பத்தி பேசுறதுக்கு ஒருத்தங்களுக்கு தகுதியே கிடையாதுன்னா அது திமுகக்கு தான். சத்தியமா சொல்றேன், நான் உண்மையிலேயே சொல்றேன். எடப்பாடியார் கூட பேசலாம் இந்த கேசஸ்ல டாப் 3 ஸ்டேட்ஸ் மத்த ஸ்டேட்ஸ் கம்பேர் பண்ணும்போது நம்ம அதிகமா இருந்தோம். இவங்க சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா, சும்மா இந்த உத்தரப்பிரதேஷ், பீகார் அவங்க க்ளோஸா தான் இருந்தோம் எல்லாத்துலயும். சைதன்ன, அதாவது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ மட்டும் கிடையாது, கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துறத பத்தியும் திமுக வாயை திறக்க கூடாது. மக்களே காரி மூஞ்சில தூண் துப்பிடுவாங்க. இன்னைக்கு விவசாயிகள் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு அதிருப்திகள் இருக்குது, அரசு கிட்ட முறையீடு இருக்குல்ல, அதை நாங்க கேட்போம், நாங்க நம்புறோம், அது கிடைக்கும், செஞ்சு சொன்னபடி செய்வாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அருகதையே இல்லாத ஆட்கள்லாம் இதுல பேச தேவையில்லைங்கிறாங்க. திமுக கிளைம் பண்ண முடியல, அதுதான் அவங்களுடைய யோக்கியதை, என்ன அருகதை. அருகதை இல்லாத ஆட்கள் திமுக ஏன் நடுவுல வர்றாங்க அப்படிங்கிறாங்க விவசாயிகளே. பேசிட்டு இருக்கோம், நீ யாரும் இல்ல சச்சினே, அதுல வந்து எங்களுக்கு அதிருப்தி இருக்கு, இருந்தாலும் சிஎம் விஜய நாங்க நம்புறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றோம் அப்படி அவரு, அதுவே ஒரு மாதிரி இதுவாதான் இருக்கு. இவ்வளவு இதுக்கு அப்புறமா அவங்க பண்றாங்கன்னு அப்ப சொன்னார்ல செய்யத் ப்ரோ, இன்ஸ்டா தான் காரணம் நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு. நீ வந்துட்டு அதாவது ஒருத்தர் ஒரு ட்வீட் போட்டாரு, என்ன தெரியுமா, நீ எப்படி கேம் ஆடணும் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவர் கிரவுண்டே மாத்திட்டு போயிடுவாரு. இல்ல சச்சின், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஸ்டாவால தான் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்றதே வந்து நான் ரொம்ப தப்பா பாக்குறேன்டா. ஏன் மக்களுக்கு வந்து இன்ஸ்டான்னு சொல்லிட்டு இந்த கெலிட் நாயங்களாம் அந்த பக்கம் வந்துட்டானுங்க, அவனுங்க போடுற ரீல்ஸ் எல்லாம் பார்க்க முடியலடா, எல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடிப்படையில மக்கள் அவர் மீது வச்சிருந்த நம்பிக்கை, அன்பு, அவங்களுக்கு கொடுத்த ஆதரவு, இத பத்தி அவங்க பேசவே மாட்டானுங்க. ஓகே, விஜய் வந்து தன்னுடைய 100 தடவை சொல்லிட்டேன், விஜய் வந்து தன் மக்களை வந்துட்டு ஒரு பெரும் பகுதியினரை தன்னுடைய ஆதரவாளர்களா வச்சிருந்தார். அன்பால், நம்பிக்கையால், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, விஜய் ஏதாவது பண்ணுவார், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தன்னெழுச்சியான உணர்வு வெளிப்பட்ட இடம் தான் இன்ஸ்டாகிராம். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. நீ முடிஞ்சா உனக்கு அப்படி ஒரு நம்பிக்கையான, அன்பான,
உன் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய, காசு, பணம், சாதி, மதம் இதெல்லாம் தூக்கி போட்டு எனக்கு இவர்தான் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைமையையும், அந்த தலைமைக்கு தேவையான மக்கள் இடத்துல ஆதரவையும் உருவாக்கு. அந்த ஆதரவு வெளிப்பட்ட இடம் தான் இன்ஸ்டாகிராம் உனக்கு. அது தெரிஞ்சுக்கோ உனக்கு. அதை தாண்டி தன்னெழுச்சியா மக்கள் பண்ண பிரச்சாரங்கள் இருக்குதா இல்லையா? 100 பேரை எனக்கு இங்க இருந்து இந்த ட்விட்டர்ல இருந்தே எனக்கு காட்ட முடியும். ஒவ்வொருத்தரும் எவ்வளவு ஓட்டு கேன்வாஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. தன்னெழுச்சியா. கட்சிக்கு அவங்க யாரும் தெரியாது. நம்ம மாவட்ட செயலாளருக்கு உங்களுக்கு யாரும் தெரியாது. யாருக்குமே யாருன்னே தெரியாது. அவங்க எல்லாம் தளபதி ஃபேன்ஸ். அவங்க இறங்கி போய் வீடு வீடா பிரச்சாரம், கன்வின்ஸ் பண்றது, நம்பிக்கையை ஊட்டுறது. ஓகே, சரிதான், ஒரு வாய்ப்பு தான் கொடுத்துதான் பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள். அப்ப இது எதையுமே நீ ஏத்துக்க மாட்டே, இதை டீகோட் பண்ண மாட்டே. குறைஞ்சபட்சம் உன் அறிவு ஞானத்தோட இது அவருக்கு அவ்வளவு பெரிய ஆதரவு தலை இருந்திருக்குதுங்கிறத கூட நீ ஒத்துக்க கூட மாட்டே. இன்ஸ்டாகிராம்ல ஏதோ இன்ஃபுளுன்ஸ் வச்சு இந்த இதை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறதா? நீ அப்படியே நினைச்சிட்டு இருந்த ராஜா. நீ சச்சின் சொன்ன மாதிரிதான். நீ இல்ல சையத் ப்ரோ, இதுல அட்மிட் பண்ணாததோட இல்ல இதுல ஒண்ணு இல்ல இருக்கு சச்சின். அட்மிட் பண்ணாதது தானே செய்யாது ப்ரோ. அவங்களோட விக்டரி விஜய்க்கு ஆதரவு தலை இருக்கு. விஜய்க்கு இவ்வளவு அன்பு வெள்ளம் இருக்கு. நான் அட்மிட் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவன் அட்மிட் பண்ணாமையே அவன் உள்ளுக்குள்ளேயே குமரி குமரி அழுது சாவட்டும்ன்றது இல்லடா, நீ என்னைய கேட்டா இப்படி ஒரு ரீசன் சொன்னாதான் திமுக தொண்டர்களையும் உன்னால உயிர் போட வச்சுக்க முடியும். இன்ஸ்டாகிராம் தான் ரீசனா? அப்ப நம்ம அங்க போய் களமாடுவோம், அங்க போய் நம்ம வேலை செஞ்சா நம்ம ஜெயிச்சல் அடுத்து அங்க போவோம். அது அவனுங்களுக்குள்ள ஏமாத்திக்கிறது தான். ஸ்டாலினுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா எதனால தோத்த அப்படின்னு? தன்னோட தொகுதியில கூட தன்னால ஜெயிக்க முடியல. இதுல ஃப்ரண்ட் லைன் ஆர்டிகிள், ரிப்பப்ளிக் ஆர்டிகிள் தன்னை பிரைம் மினிஸ்டரா ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னு பீத்திக்கிறது மட்டும்தான் ஒரே வழி. உன் சொந்த தொகுதியில உன்னால ஜெயிக்க முடியல. நம்ம குளத்தூர்ல ஸ்டாலின் தோத்ததுக்கான இன்ஸ்டாகிராம் தான். சரி விடு, மொத்தமா இன்ஸ்டாகிராம் அலைதான் வீசிடுச்சு. குளத்தூர்ல சிஎம் கேண்டிடேட், அதாவது பார்ட்டி 75 வருஷம் பார்ட்டி. அதுல நீங்க 50 வருஷமா டிராவல் பண்ணிருக்கீங்க, பல்வேறு போஸ்ட்ல இருந்திருக்கீங்க. நீங்க 2 தடவை தொடர்ந்து யாராலும் வர முடியாது டிஎம்கே காரன், நான் காட்டுறேன் பாடுறான்னு சவால்லாம் விட்டீங்க. குளத்தூர்ல போட்டாங்க டமார்னு தலைமையிலேயே. அங்கேயும் இன்ஸ்டாகிராம் தான் விளையாடிச்சா? எனக்கு புரியல. அதாவது அதுதான் சொல்றேன்ல, பீப்புளோட மேண்டேட்டை திருட பாத்தீங்க, அது முடியல. இப்போ பீப்புளோட மேண்டேட்டை சிறுமைப்படுத்துறீங்க, அவ்வளவுதான். நீ இது முன்னாடியே நீங்க ஸ்பேஸ்ல சொன்ன மாதிரி எவ்வளவு தூரம் மக்களை சிறுமைப்படுத்துறானோ அவ்வளவு தூரம் நமக்கு நல்லது. யாரு இங்க பாரு, நீ தற்கொலைன்னு யார சொல்லலாம்னா, நீ ஒரு ஆள தற்கொலைன்னு சொன்னா அவன் ஃபைட் பேக் பண்றதுக்கு ஒரு ஆள் தான் போடணும். ஒரு பெருங்கூட்டத்தை நீ தற்கொலைன்னு சொன்னா அப்ப வா போட்டு பாத்துடலாம். அது இன்னும் மேலும் இரிட்டேட் பண்ணும், ட்ரிகர் பண்ணாங்க, மேல ட்ரிகர் பண்ணும். பர்சனல் ஈகோ ட்ரிகர் பண்ணி நீ என்னைய தற்கொலைன்னு சொல்றியா தாலி ஒண்ணு, நான் ஆட்சி எல்லாம் பாக்குறேன், அவங்க ஆட்சி இல்ல ஆனந்தம் காலையில அப்படின்ற மாதிரி எவ்வளவு பேர்த்தோட பர்சனல் ஈகோ ட்ரிகர் பண்ணி இவங்க. அதான் சொன்னல, ஒரு பக்கம் தலைவர்களோட அன்பு, இன்னொரு பக்கம் தூங்கும் போது காலையில நீ இருக்க கூடாதுடா. எத்தனை பேர் தூங்கி இருக்கு, கை தூங்குங்க. யாராவது அந்த அளவுக்கு இவங்க ஒரு ஆன்லைன் ஹேட்ரேட், ஒரு ஆன்லைன் கேம்பெயின், ஒரு ஆன்லைன் அஜெண்டா. அவனு சொல்றேன், நம்ம தான் ஆன்லைன்ல பவர்ஃபுல்னா, ஆமா ஆர்கானிக் வே. ஆனா ஆர்கானிக்கா அவனுங்க நம்மள டேக்கான் பண்ணானுங்கன்னு கேட்டா பண்ணானுங்கதான். அவனுங்கள்ட்டையும் ஒரு பயங்கரமான மிஷினரி இருந்துச்சு. அவன் ஐடி செக்ரட்டரி இருக்கான், நான் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரா இருக்கான், இங்க பெய்டு ஐடிஸ் அவ்வளவு இருக்கான், எழுதுறதுக்கு 1000 ஐடி நீங்க எழுதுறதெல்லாம். இதை தாண்டி நான் உனக்கு ஒண்ணு சொல்றேனே, அவனுக்கு ஒரு விஷயத்த நினைச்சிட்டானுங்க அப்படின்னா கிராமம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கறவனால வேலை. எத்தனை நாள் நீ எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு போன் அடிச்சு நானும் எக்ஸ்பீரியன் ராத்திரி அழுவாத குறையா பேசிருப்பேன். அண்ணா இப்படி எல்லாம் ஜமாத்தா பரப்பிட்டு இருக்காங்கண்ணே, இந்த மாதிரி எல்லாம் கேக்குறாங்க, எங்க தெரு ஆட்கள் கேக்குறாங்க. ஜமாத் எப்படின்னா இந்த இதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி வர போறோம், நீங்க சொல்லுங்க அண்ணே. இந்த ஆபத்தெல்லாம் எப்படின்னு நம்ம தாண்டி வருவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் அவன்கிட்ட. சொல்றேன், அவன்கிட்ட இருக்க மிஷினரியும் நம்மள்ட்ட இருக்க மிஷினரியும் நம்மளே ஓவர் பண்ணிக்க வேணாம். நம்மளோட விக்டரி முழுக்க ஒரே ஒரு மனுஷனும், அந்த மனுஷனோட ஃபேஸ் வேல்யூ தான் சாரும் இருக்கும். நம்மளும் இருக்கோம், நம்மளாம் ஃபைட் பண்ணோம். அதாவது ஒரு இவ்வளவு பெரிய காசு வச்சிருக்க ஒரு கும்பலோட எதிர்த்து அத்தனை பேர் எஃப்ஐஆர் வாங்கியிருக்கானுங்க, மன உளைச்சலுக்கு ஆளா இருக்கானுங்க. இவ்வளவும் வச்சுக்கிட்டு தோத்த உடனே நம்ம ஏதோ ஒரு மிகப்பெரிய ராட்சச மாதிரியும், அவன் ரொம்ப நல்லவங்க மாதிரியும், நம்ம அவங்கள ஏதோ அடிச்சு சாப்பிட்டுட்ட மாதிரியும் போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கூட்டணி கட்சியே அதே மாதிரி கொண்டு போய் பண்ணிட்டு இருந்த அந்த கூட்டணி கட்சி ஒன்னு விட்டு போயிடுச்சு. யோகிதையை தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. ஏன்னா என்ன இளவா இருந்தாலும் பரவாயில்ல, பாஜக ஆதரவோடு, பாஜக ஒரு ஆசீர்வாதத்தோடு எடப்பாடிக்கு ஆதரவு கொடுத்தாலும் பரவாயில்ல, விஜய் வரக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த இதெல்லாம் அவங்க சீச்சின்னு ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஐஎம்எல் பாய் எல்லாம் வருவாரா? நீ சொல்லு பாப்போம். என்ன
ஐயோ இப்ப இன்னொரு இல்ல பிளான் போடுறாங்க விஜய் அவங்க பிறக்கிற தெரியுமா? அண்ணே இன்னொரு ஒரு பிளான் போடுறாங்க. டவுட்டுங்க. வணக்கம் ஏச்சி வணக்கம் 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 அனைவருக்கும் வணக்கம் வணக்கம். சொல்லு சொல்லு வணக்கம் இன்னொரு ரேவந்த் டவுட் தோழர். இருக்கு. IUML வந்து கிட்டத்தட்ட ஆரம்ப காலத்துல இருந்து அவங்க கூட இருக்கிறாங்களாமே. 1967 அறிஞர் அண்ணா முதல் முறையா ஆட்சியை பிடிக்கும் பொழுது ஐயுஎம்எல் அவங்க கூட்டணியில் இருந்தது. நல்லா விளங்கிக்கோ. அப்போல இருந்து இப்ப காகிதம் இருக்கும். அப்ப நடுவுல வந்து அவங்க வந்து அதாவது தலைவர் காங்கிரஸோட பிறக்கிறதுக்கு இருந்திருக்காங்க. முன்னாடில இருந்தே கூட்டணியில அப்ப இருக்காங்கன்னு பிறக்கல சொல்றாங்களா? அவரு, அதனாலதான். அந்த என்ன மீன் தான் பார்த்தேன். அதான் அதான் நான் சொல்றேன், பிறந்துட்டேன்ல. தலைவர் வந்துட்டு 74 தலைவர் பிறக்கிறாரு, 67 வந்துட்டு உனக்கு ஐஎம்எலும் இப்ப திமுக கூட்டணி இருக்கிறாரு இருக்கு. காதர் அப்போ மொய்தீன் வந்து பாய் வந்து இவரு இப்ப இருக்கிறாருல காதர் மொய்தீன் பாய், இவர் வந்து கலைஞரோட ரொம்ப நெருக்கம், ரொம்ப அந்யூன்யமா இருப்பாரு. ஒரு அனந்தம்பி மாதிரி ரொம்ப இதா இருப்பாருன்னு வையேன். அப்ப இருந்த காயிதே மில்லத் தலைவர் இருக்காரா இல்லையா, இஸ்மாயில் பாய் காயிதே மில்லத், அவர் வந்து அறிஞர் அண்ணாவோட நெருக்கம். அந்த மாதிரியான ஒரு பாண்டிங் ஒரு கலைஞரோட வந்துட்டு வச்சிருந்தாரு. பாய் வந்து அண்ணன் பையன் வளர்க்கலாம்னு நினைச்சாரு. ஆனா இப்ப பொழக்கணும்னு முடிவு பண்ணிட்டாப்புல. அட ஸ்டாலின் அவரு புள்ள மாதிரிதான் பாப்பாரு. ஆனா இவனுக்கு அவரையே வந்து கடிச்சிட்டு, டேய் ஒரு அரசியல் சூழல் மாறுதுன்னா ஒரு கட்சி உங்களை அடிமை சாசனம் எழுதி தரல, புரியுதா உனக்கு? இவ்வளவு நாள் அவங்க கூட ஏன்டா இருந்திருக்கானுங்க. பிஜேபி கூட போலான்னு நீங்க எல்லாம் முடிவு எடுத்த அப்புறம் யாரும் அவங்க கூட இருப்பா? ரெண்டாவது இன்னொன்னு, ராகுல் வந்துட்டு இவங்க வந்துட்டு ரொம்ப பப்பு மாதிரியும், ஸ்டாலின் வந்துட்டு மிகப்பெரிய ஜீனியஸ் மாதிரியும். ஒரிஜினல் பப்பு வந்து ஸ்டாலின் தான். தன்னை சுத்தி என்ன ஆமா. ஸ்கெட்ச் நடந்திருக்குன்னு தெரியாம மருமகனும் அதிகாரிகள் சொல்றதையும் கேட்டு நம்பிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாரு. கோலத்தூர்ல அவர் தோக்க போறதே தெரியாம உட்கார்ந்து இருக்கிற அவர் பப்புவா அல்லது தமிழ்நாட்டின் விஜய்? பப்பு அவரு, இல்ல குளத்தூர்ல லாலிபப்பு. ஆமா இல்ல விஜயை வச்சு என்னென்னலாம் செய்ய முடியுங்கிற ஒரு கால்குலேஷன் அவர் போட்டு ப்ரீ போல்லயே வந்துட்டு பார்த்தோன்னா அவர் வந்து கூட்டணி விட்டு வெளியில வந்து இவரோட சேரத்துக்கு தயாரா இருந்தா ராகுல் காந்தி பப்புவான் இவருக்கு, புரியுதா உனக்கு? இவங்க சொல்லிட்டு இருக்காங்க அகிலேஷ் யாதவ் பெறுவாரு, அப்புறம் தேஜஸ்வி யாதவ், ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அகிலேஷ் யாதவ்லாம் நாங்க எப்பவும் போல எங்க இந்தியா கூட்டணி இவருக்கு பப்புன்னு ஏன் சொல்றாங்கன்னே தெரியாது. இப்பதான் போங்க. சத்தியமா சொல்றேன், அவங்க வந்து மாதிரி ஆன்லைன்ல இல்ல. நீ 2029 நீ என்ன பண்ணுவ? நீ 2029 என்ன பண்ணுவ சொல்ல? பாஜகவோட இருப்பான். 2024 நாம் தமிழரோட போயிடுவாங்க. ஏடிஎம்கே நாம் தமிழரோட கூட்டணி சாரி, வைப்பாங்க. இப்பயே அவங்க தமிழரோட சீட்டு போயிடுவாங்க. சொல்லி கேட்டிருக்காங்க ப்ரோ பார்லிமெண்ட்ல. ஐயா தான் தெரியும்ல, பிஎம் கேண்டிடேட் எங்க ஐயா தான். பிஎம் கேண்டிடேட் நிக்க வைப்போம். ஸ்டாலின் போன வாட்டி எடப்பாடி பிஎம் கேண்டிடேட் மாதிரி இந்த வாட்டி ஸ்டாலின் இப்பயே பார்லிமெண்ட்ல இல்ல இவனுங்களுக்கு எல்லாம் என்ன நினைப்புனா அவன் ஜெயலலிதான்னு நினைப்பு. அவங்க நின்றாங்கன்னா அவங்க பவர்ஃபுல். இவன் குளத்தூர்லயே தோக்குறவன் இவன் என்னத்த பவர்ஃபுல்? சொந்த தொகுதியில பிஸ் பாபா அண்ணன் செர் வாழ அடி வாங்கியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இல்ல அனானிமஸ்ல கேட்டுட்டு இருந்தா, இல்ல அது கொண்டு சொல்லிடுறேன். அனானிமஸ்ல ஸ்டாலின் கேட்டுக்கிட்டு இருந்தா, நீங்க தோக்க போறீங்கன்னு ரேவந்த் 15 நாள் முன்னாடியே சொன்னா, ஆனா அது உங்களுக்கு தெரியாம போச்சு. இல்ல கவின் ரேவந்த் சொன்னது அவனுக்கு கேட்கல, அவனுக்கு வந்து சரண் சொன்னதை கேட்டிருக்காங்க. தலைவரே நம்ம தான் தலைவரே அப்படின்னு சொல்லிருப்பான். நீங்க ஏன் இந்த ஆங்கில யோசிக்க மாட்டீங்க? தோக்க போறது தெரியாதுன்றத விட நம்ம தோக்க போறோம், அது தடுக்க முடியாதுன்ற ஆங்கில பத்தி நம்ம ஏன் யாருமே இல்ல சச்சினே, குளத்தூர்லாம் அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இல்ல பாரு, எஸ்ஐஆர்ல 80,000 ஓட்டு போகுது. போனதுக்கு அப்புறம் 2,87,000 எலக்டோரேட் இருந்தது, வெறும் 2,07,000. அந்த 2,07,000ல 50% யங்ஸ்டர்ஸ், அதாவது 40 வயதுக்கு கீழே உள்ள ஆட்கள். அங்கேயே உங்களுக்கு பிடிபட்டு இருந்திருக்கணும், இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல ஆக்சுவலா சையது, ஆக்சுவலா அந்த டேட்டா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்ல. ஆல்ரெடி 2021 அந்த தொகுதி மொத்த வாக்காளர்களும் அவங்களுக்கு தெரியும். ஓகேவா? தெரிஞ்சாதான் டேட்டா படிக்க முடியும். இவனுங்க மிகப்பெரிய வந்து நான் சொல்றேன், இந்த கூட்டணியை வச்சுட்டு இவங்க வந்து எல்லாம் அரித்தமெட்டிக் கால்குலேஷன். வா பிரேமலதா வா, அவளை கூப்பிடு, அந்த அம்மாவுக்கு ஒரு 10 சீட்டை கூப்பிடு, ராஜ்யசபா கூப்பிடு. இங்க இந்தியா ஆனா சையது ப்ரோ, ஆனா நம்ம தலைவன் சொல்லி அடிச்சாருல, உன் கூட்டணி கணக்கெல்லாம் உடைப்பண்டான்னு சொல்லி அடிச்சிருக்காரு. ஒரு விஷயமும் ப்ரீ போல்ல வந்து இன்னொன்னு, ப்ரீ போல்ல நடக்காதது போஸ்ட் போல்ல நடந்திருக்கிறது ஒரு வகையில் நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா பாக்குறேன், அதை பாசிட்டிவா பாக்குறேன், அதை வரவேற்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய 35% ஓட்டு என் தலைவனுடைய முகத்துக்காக மட்டுமே விழுந்ததுன்னு மார்தட்டி சொல்ல முடியும் என்னால, புரியுதா உங்களுக்கு? இதுல யாரும் பங்கு போட முடியாது, கூறு போட முடியாது. எந்த பார்ட்டியும் இதை சொல்ல பேசவே முடியாது. இன்னொரு பார்ட்டி இருக்கு, சாரி, அந்த 3% பார்ட்டி, அவங்களும் சொல்லிக்கலாம். இந்த 3% இதுல வந்து யாரும் பங்கு போட்டுக்க முடியாது அப்படின்னு அவங்களும் இதை நான் ரொம்ப அவமானமா கருதுறேன் இந்த பேனல்ல. இத பத்தி எல்லாம் பேசல, இது ரொம்பவே அசிங்கம் எங்களுக்கு. இத கண்மையா வண்டிக்கிறேன். ஆமா அவன் 8% இருக்கும்போது
மனுஷனை மதிக்க மாட்டோம், நாளைக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அதாவது வந்து நல்லதை தான் கிளைம் பண்ண முடியும், அவங்க கண்டதை கிளைம் பண்ணுவாங்க. அதனால நம்ம அவங்களுக்கு எதுலையும் சக்க வேணாம். ஆக 2029 நீங்க யார கூட்டு வந்து நீங்க எடப்பாடி பதவி நிறுத்த போறீங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. சரி, இல்ல 2029 இன்னொரு மேட்ரு இல்ல இது தலைவனுங்க எங்க ஜென்ரலா சொல்லுங்க. இல்ல இல்ல உண்மையே ஒண்ணு சொல்றதுக்குதான் அந்த தலைவனுங்க ஹைலைட்டே எங்க தோட்டானுங்கன்னா சபரீசன் சித்தார்த்த முனி ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணி பேசினானுங்க இல்ல பாத்தீங்களா? அத நம்மளும் நம்பி வேற தொலைச்சிட்டோம். அங்கதான் அது அது டேய் நான் அதேதான். கூட போஸ்ட் போட்டேன்டா. நானும் அப்பா டம்மி இல்ல பீஸ் பாபா இவன். ஆக்சுவலா இந்த இல்ல ஆதவுக்கு இந்த கவர்மெண்ட் ஓவராலா கேக்குதா? குமரன் கேக்குது கேக்குது இத மட்டும் கேக்குது சொல்லிக்கிறேன். கேக்குது அதுக்கப்புறம் சொல்லுங்க. நீங்க இத மட்டும் சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. குமரன்ட்ட நான் அடிக்கடி கேட்பேன் அந்த டைம்ல. அப்போ கேம்பெயின் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது, ஆதவ் ஜெயிச்சிருவாங்கடா. சென்னை ஃபுல்லா நம்ம வேவ் வீசுது ப்ரோ. அதெல்லாம் ஓகேடா. இங்க சபரீசன்லாம் வந்துட்டு இறங்கியிருக்காப்லயே. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பெரிய தலைக்கட்டுகள் எல்லாம் இறக்குறானுங்க. டஃப் தான். அவனுங்க வந்து நிறைய பண்ணுவானுங்க. காசும் அடிப்பானுங்க. எல்லாம் வந்து இது பண்ணுவானுங்க. இதுதான். பட் நம்ம ஜெயிக்கிறோம். நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவான். ரைட், ஓகே, நீ சொல்ற, நான் உண்மையிலேயே நம்பிக்கையா இருக்கிறேன். மத்ததெல்லாம் ஓகே ப்ரோ. ஆனா வில்லிவாக்கத்துல நீங்க சொல்ற மாதிரி இல்ல எனக்குமே அதுல ஒரு பார்வை இருக்குது. ஏன் பட் சார் நாம ப்ரோ, ம். நீங்க வந்து கேட்டது வந்து 2 தொகுதி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒண்ணு எக்மோர், ஒண்ணு வில்லிவாக்கம். ஆமா கண்டிப்பா ஆமா 2 பேர் ஜெயிச்சிருவாங்களா? ஜெயிச்சிருவாங்க. கேட்டுக்கிட்டே இருப்பேன். கரெக்ட். ஆமா. இது அது வந்து கம்ஃபர்டபுள் தான். ஓவராலா சென்னைலாம் கொஞ்சம் இந்த சோ இதெல்லாம் வந்து ஜெயிச்சிருக்கோம், இது நடந்திருக்கு, நல்ல விஷயங்கள்லாம் ஓகே. அதே மாதிரி இது கவர்னன்ஸ்லயும் நம்ம எக்ஸ்பெக்டேஷனை ரொம்ப ரியலிஸ்டிக்கா வச்சுக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை. இது எதிர்க்கவன் கடிக்கிறவன் கடிச்சிட்டு இருப்பான், அதெல்லாம் ஓகே. இங்க உண்மையா கன்சர்ன் ஆற பீப்புளுக்காக சொல்றேன். உண்மையா இப்போ யாராவது ஒருத்தர் அண்ணாவை பத்தி பேசினாலோ ஏதாவது பண்ணாலும் கூட பர்சனல் லெவல்ல மனசுல இது அவங்களுக்கு மட்டும் தான் நான் இதை சொல்றேன். மத்த நாய்களை பத்தி எனக்கு கவலை கிடையாது. பட் ஜென்ரலா வந்து ஒரு கவர்னன்ஸ்ல ஒரு ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் வேணும். இது வந்து நம்ம ஒரு 5 வருஷத்துல செஞ்ச தப்போ இல்ல 1 வருஷத்துல செஞ்ச தப்பையோ 6 மாசத்துல சரி பண்ண இங்க வரல. இவனுங்க வருஷ கணக்குல மாத்தி கிட்டத்தட்ட 30 வருஷங்களுக்கு மேல இல்ல அதுக்கும் முன்னாடியில இருந்து ஒரு சிஸ்டம் வந்து கரப்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி கரப்டான சிஸ்டம் நம்ம சரி பண்ணணும்னா எந்தெந்த லெவல்ஸ், ஒரு லெவல் ஆஃப் கரப்ஷனையும் நம்ம வந்து இது பண்ணணும். அட் த சேம் டைம் இதுக்கு முன்னாடி கூட யாரோ பேசுற ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, கவர்மெண்ட்டையும் நம்ம இது எப்படின்னா ஒரு சிஸ்டம் நிறுத்தி வச்சுட்டு அது சரி பண்றது இல்ல. ஒரு சிஸ்டம் நடந்துகிட்டு இருக்கு, அந்த சிஸ்டம் நடக்கிற போது அது கொலாப்ஸ் ஆகாம இது சரி பண்ணணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப பெரிய சேலஞ்சிங் டாஸ்க். அதை உண்மையா செய்யணும்னு வரவங்களுக்கு தான் இது சேலஞ்சிங். சும்மா பேச்சுவாக்குல பேசிட்டு போறவனுக்கு இங்க பிரச்சனை கிடையாது. இது உண்மையா இந்த மல்டி லெவல்ல வந்து ஒரு இதுவும் இப்ப வந்து டாஸ்மார்க் கடைகளை மூடுறதுனால டாஸ்மார்க் வேலை வாய்ப்புகள் என்ன ஆகுது, அந்த அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணணும். ஸோ ஜஸ்ட் இது உண்மையாவே மெஷர்ஸ் எடுக்கிறது மூலமா நிறைய பேர் உண்மையானவங்களும் பாதிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் இன்கமோ இதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு லெவல்ஸ்லயும் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது தவறுகளோ இல்ல இப்ப நம்மள வந்து ஃபார் எக்ஸாம்பிள் த டோன் ஆஃப் த எம்எல்ஏ இன் சம் பிளேசஸ் வந்து டிஃப்ரெண்டா இருந்துச்சு, அதை வந்து சுட்டி காட்டணும். நம்மளாம் அதை வந்து நிறுத்தவே அவசியம் கிடையாது. அதெல்லாம் சுட்டி காட்டுவோம். அதே மாதிரி அவரு இதுக்கு முன்னாடி சையத் ப்ரோ கேட்டுக்கிட்ட மாதிரி இந்த டோன் இதெல்லாம் நம்ம வந்து இப்படி அடிச்சு கேட்டாதான் அவங்க சரி பண்ணுவாங்கன்னு கிடையாது. நம்ம ரைஸ் பண்ணாலே போதும், அது எல்லா கவனத்துக்கும் போகுது, அதை அவங்க சரி பண்ணுவாங்க. ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்கிட்டு நடக்கிற தப்போ நம்ம சைட்லயே நடக்குதுன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் வைக்கிறவங்கள்ட்ட நம்ம எடுத்து அக்னாலேஜ் பண்ணிக்கிட்டு அப்படிதான் போக முடியுமே தவிர, இது எடுத்தோன்னா ஓவர் நைட்ல வந்து தலைவர் மேல நம்பிக்கை இருக்கு பண்ணுவாருன்னு இப்ப அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பட் நம்மளுக்கு தெரியும் அவர் பண்ணிடுவாருன்னு. அதுக்கு இருக்கிற சேலஞ்சஸ் எல்லாத்தையும் நம்ம அக்னாலேஜ் பண்ணிக்கிட்டு அது கூட சேர்ந்து ஒரு சிஸ்டமா தான் நம்ம இது பண்ணணுமே தவிர, எடுத்த உடனே இது உடனே நடக்கல இது நடக்கலன்னா நான் வந்து ஒரு 5% வந்து ஒரு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே வந்து மண்டை வெடிச்சிருச்சு ஒரு மினிஸ்ட்ரியை பத்தி பேசுற போது மட்டும். பட் இது எவ்வளவு லெவல்ல இவனுங்க ஊடுருவி இருக்கானுங்க, எவ்வளவு சின்ன லெவல்ல வரைக்கும் இவனுங்க ஆளுங்களை செட் பண்ணி வச்சு ஒரு வேலை பார்த்திருக்கானுங்கன்னா ரொம்ப இதுவா இருக்கு. இது எல்லாமே பப்ளிக் நோட்டீஸ்க்கு வரும், எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. ப்ராப்பர் டீடைல்டு ஒயிட் ஸ்டேட்மெண்ட்ஸோட இது எல்லாமே எக்ஸ்போஸ் பண்ணப்படும். நிச்சயமா. ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான். சென்னை உயர்நீதிமன்றம் வந்து பார்த்தோம்னா டிவிஎஸ்சி கிட்ட வந்து இன்னுமா நீங்க நேரு மேல வந்து வழக்கு பதிவு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுடுச்சு. கேட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் அந்த ஆதாரத்தை வெரிஃபை பண்ணியாச்சு. அதுல போதுமான அளவுக்கு எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி கிட்ட இது வந்து எந்த அளவுக்கு இதெல்லாம் அப்படிங்கிறது நீங்க அதை கொஞ்சம் கேட்டு. ஏன்னா நாம எப்பவுமே இது பழிவாங்கும் நடவடிக்கை போயிடும் அப்படியெல்லாம் நேர்மையான அரசு என்றால் கடந்த காலங்களில் நடந்த நேர்மையான விஷயம்
ப்ரோ துளி கூட அதுதான் நினைக்க சொல்றேன். மாட்டாரு ப்ரோ. இவனுங்க கூச்சல் இட்டாலும் என்ன உண்மையா வழக்கு போட வேண்டிய இடத்துல யார் மேல இருந்தாலும் இந்த பழிவாங்கம் புண்ணாக்கு வாங்கும் இதெல்லாம் இதெல்லாம் கிடையாது. இவனுங்க கதறதுக்கெல்லாம் உண்மையான எவிடன்ஸ் கண்டிப்பா வச்சு பண்ணிதான் தூக்கிட்டு தான் ஆகணும். இருப்பாங்க தப்பு இவன். பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா இல்லைனாலும் போயிட்டு இவர் வந்து அரசியல் மாண்பு அப்படிலாம் சொல்லிட்டு நேரா ஜெயிச்சப்புறம் போய் ஸ்டாலின் எல்லாம் பாக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்படியெல்லாம் அவர் வந்து பர்சனலா வந்து ஓகே அவருக்கும் புரியும் அரசியல்னா இப்படிதான் இருக்கும், நம்ம 4 பேர் திட்டுவான் இது பண்ணுவான் அது அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் புரியும். என்ன வந்து இப்ப கரூர்லயே எடுத்துக்கோ, கரூர்ல இந்த இன்சிடென்ட்டுக்கு வந்து யாரு காரணம் அப்படின்னு இருந்தாலும் ஓகே பிளைண்டா இருந்துட்டு அவன் மேல ஆக்ஷன் எடுங்க இது பண்ணுங்க அப்படிலாம் இல்ல. உண்மையிலுமே அது பண்ணியிருக்கானா தப்பு பண்ணியிருக்கானா கண்டிப்பா அதுக்குண்டான ஆக்ஷன் எடுக்க தான் போறாங்க அவங்க. அவன் தப்பு பண்ணிருக்கான். பண்ணியிருக்கான். செந்தில் பாலாஜிக்கு கூப்பு உறுதி. கூப்பு உறுதி சுரேந்தர், கண்டிப்பா. சென்னை ஹைகோர்ட் வந்து அப்பவே கேட்டுருச்சு. இன்ன வரைக்கும் ஏன் நீங்க வந்து வழக்கு போடாம இருக்கீங்க அப்படின்னு ம், ம், சொல்லிட்டு. அந்த ம், ஆதாரம் ம். இடி சப்மிட் பண்ண அந்த